சப்ஸ்கிரைபர்ஸ். கேமராக்கள்ல பதிவான தரமான சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஆங்கிரி நேச்சர். ஐசா உறைஞ்சிருந்த ரிவரே ஒரு சின்ன பனிச்சரிவுனால எப்படி வேகமா ஓடுது பாருங்க. பாராகிளைடிங் பண்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதுலயும் இவரு பாராகிளைடிங் பண்ற நேரமா பார்த்து சுழல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா காத்தடிச்சிருந்தா இவர் கீழே விழுந்து இறந்தே போயிருப்பாரு. இந்த நிலத்துக்கடியில மழை நீர் வேகமா போறதுனால இந்த இடம் முழுக்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலமே தண்ணி ஓடுற மாதிரி ஓடி இருக்கு. குவாயில உள்ள எரிமலை குழம்புகள் தான் இப்படி கடல்ல வந்து கலந்து ஒரு மிகப்பெரிய புகை மண்டலத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்ச நாட்களாவே இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே வருது. அந்த மாதிரி தான் இந்த எரிமலை வெடிச்சு சிதறி எரிமலை குழம்புகள் எல்லாம் கடல்ல வந்து கலக்க ஆரம்பிச்சிருக்கு. மனிதர்கள் இயற்கையை அதிக அளவுல அழிக்கிறதுனாலதான் இயற்கை அதோடைய கோபத்தை காட்டுது. நீங்க இப்போ இந்த வீடியோல பாக்குறது மைனிங் நிறுவனம் பாம்பு வெடிச்சு கனிம வளத்தை எல்லாம் எடுக்கிற வீடியோ. இந்த மாதிரி இயற்கையை அழிக்கிறதுனாலதான் இயற்கை இப்போ நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம இந்தியாவில உள்ள குழுல எடுத்த வீடியோ. வெள்ளப்பெருக்கால இங்க இருந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒன்னொன்னா உடைஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. ஐஸ்லாண்ட்ல பெரிய ஐஸ் பாறைகள் உடைஞ்சு விழுந்து இந்த மாதிரி பெரிய அலைகள் உருவாக்கி இருக்கு. நல்ல வேளையா இங்க இருந்த எல்லாருமே சேஃபான இடத்துக்கு ஓடிட்டாங்க. இது துருக்கியில எடுத்த வீடியோ. கார் கண்ணாடிகள் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஐஸ் கட்டிகளா வந்து விழுந்திருக்கு. ஆழங்கட்டி மலையும் ரொம்பவும் ஃபோர்ஸா பெஞ்சதுனால ஏகப்பட்ட வாகனங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வீடியோல பாருங்க, ரோடே தெரியாத அளவுக்கு பனிமூட்டமா இருந்ததுனால இந்த ஒரு பிரிட்ஜ்ல மட்டும் ஏகப்பட்ட வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த இடத்துல மட்டும் 40க்கும் அதிகமான வாகனங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. இது ஜப்பான்ல ஏற்பட்ட மண் சரிவு. வெறும் அரை மணி நேரத்துக்குள்ள 50க்கும் அதிகமான வீடுகளே இந்த மண் சரிவுனால இடிஞ்சிருக்கு. ஜப்பான்ல தான் அதிகமா நிலநடுக்கம் வரும். இந்த நிலநடுக்கத்தினால இந்த இடமே எப்படி ஆடுது பாருங்க. வீட்டுக்குள்ள இருந்த இந்த பூனைகள் கூட இந்த நிலநடுக்கத்துக்கு பயப்படுது. அந்த அளவுக்கு இந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. இதுவும் நம்ம இந்தியாவுல உள்ள ஒரு மலைப்பகுதியில எடுத்த வீடியோ தான். கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருந்த ரோடே காணாம போற அளவுக்கு இந்த நிலச்சரிவு ரோட்டையும் மொத்தமா இழுத்துட்டு போயிருக்கு. இது 2023ல சவுத் ஆப்பிரிக்கால உள்ள கடற்கரையில எடுத்த வீடியோ. திடீர்னு கடல் ஆக்ரோஷமாகி மிகப்பெரிய அலைகள் வந்து இந்த காரையே அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. கடற்கரை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அலைகள் ஆக்ரோஷமா வந்திருக்கு. வேகமா அடிச்ச காத்துல கண்டெய்னர்களே அட்டைப்பெட்டிகள் மாதிரி சரிஞ்சு விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு வேகமா காத்தடிச்சிருக்கு. இதே மாதிரி சிலிகான் வேலியில பயங்கர ஃபோர்ஸ்ல காத்தடிச்சிருக்கு. காத்தோடைய வேகத்துக்கு இங்க இருந்த மரங்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. இது கார்ல இருந்த டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆன வீடியோ. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த காரே காத்தோடைய வேகத்துக்கு தலைகீழா கவிழ்ந்துருச்சு. காத்தோட சேர்ந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க நடக்குது. வேகமா அடிக்கிற காத்தோட ஆலங்கட்டி மழையும் பெஞ்சு இந்த இடத்தையே காலி பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இந்த வீடுங்கெல்லாம் கூட பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு மணி நேரம் அடிச்ச காத்துல 300க்கும் அதிகமான மரங்கள் விழுந்திருக்கு. ஐஸ் கட்டிகள் எல்லாம் ரொம்பவே பெருசு பெருசா வந்து விழுந்திருக்கு. இதனால கார்கள், வீட்டு கூரைகள்னு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. புளோரிடாலயும் இதே மாதிரி சுழல் காற்று ஏற்பட்டிருக்கு. முதல்ல இதெல்லாம் நார்மல்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா போக போக காற்றோடைய வேகம் அதிகமாகி இங்க இந்த வீட்டு கூரைகள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அதே மாதிரி இப்போ பனி சரிவுகளும் அதிகமாகிக்கிட்டே வருது. இவர் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழச்சாருன்னு தான் சொல்லணும். இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போயிருந்தாருன்னா இந்த பனி சரிவுல மாட்டி இறந்து போயிருப்பாரு. இதே மாதிரி தான் இங்க எல்லாரும் மலை ஏறதுக்கு முன்னாடியே இந்த பனி சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுவே இவங்க மலை ஏறிக்கிட்டு இருக்கும் போது பனி சரிவு ஏற்பட்டிருந்தா இவங்க எல்லாருமே இந்த பனி சரிவுல சிக்கி இருப்பாங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக்ஸ். இது மெக்சிகோல எடுத்த வீடியோ. இந்த ஷாப்பிங் மாலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே மொத்தமா இடிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேளையா இது இடிஞ்சு விழும்போது உள்ள வேலையாட்கள் யாரும் இல்ல. இந்த ஜேசிபி ஆபரேட்டர் இந்த செவுத்தை உடைக்கிறேன்னு ரோட்ல இருந்த காரை உடைச்சிட்டாரு. 2017ல அமெரிக்கால இருக்கிற ஏரோபில் டேமே உடைஞ்சு தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள போயிருக்கு. இந்த ஒரு டேம் உடைஞ்சதுனால 2 லட்சம் வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்கு. இந்த மாதிரி உயரமான கிரேன்களை ஆபரேட் பண்ணும்போது தான் நிறைய விபத்துகள் நடக்குது. இந்த கிரேனும் வெயிட் தாங்காம விழுந்து அங்க இருந்த ஒரு வீட்டு கூரையே உடைச்சிருச்சு. சைனாவுல உள்ள இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயும் இந்த கிரேன் வெயிட் தாங்காம விழுந்து செவறுகள் எல்லாம் டேமேஜ் பண்ணிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் காரே எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. இது நியூயார்க் சிட்டில எடுத்த வீடியோ. இந்த கிரேன் தீப்பிடிச்சு எரிஞ்சு உடைஞ்சு விழும்போது இந்த பில்டிங் உடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சிக்கிட்டு விழுந்திருக்கு. இந்த கிரேன் ஆபரேட்டர் ஜேசிபி உடைய வெயிட்ட ஒழுங்கா கணக்கு பண்ணாததுனால இது வெயிட் தாங்காம 2 வண்டியும் குழிக்குள்ள விழுந்துருச்சு. இந்த கிரேனை ஃபிக்ஸ் பண்ணும்போதே கீழே விழுந்துருச்சு. லண்டன்ல இந்த கிரேன் வெயிட் தாங்காம விழுந்ததுல எவ்வளவு வீடுகள் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. கிரேனுக்கு அடுத்ததா ஜேசிபி ஆபரேட்டிங்லயும் நிறைய விபத்துகள் நடக்கும். இவர் ஒரே இடத்துல அதிகமா இடிச்சதுனால இந்த வீட்டுடைய மேல் பகுதி உடைஞ்சு விழுந்து இந்த ஜேசிபியே உடைஞ்சிருச்சு.
விழுந்துருச்சு. இந்த வீடியோல பாலத்தை இடிக்கும் போது பாலம் மொத்தமா விழுந்து இந்த ஜேசிபி உடைய ஹேண்டில் உடைஞ்சிருச்சு. இந்த ஜேசிபி ஆபரேட்டர் பண்ண தப்புனால இந்த சிவரும் உடைஞ்சு விழுந்து லாரியும் கவிழ்ந்துருச்சு. இந்த ஜேசிபி ஆபரேட்டர் அதிகமான மண்ணை தூக்குனதுனால வெயிட் தாங்காம இந்த வண்டியும் கவிழ்ந்துருச்சு. நம்ம கடைசியா பார்க்க போறது வேர்ஹவுஸ் ஃபெயில்ஸ். இவர் அதிகமான வெயிட் தூக்குனதுனால மேல இருந்த பொருட்கள் எல்லாம் மொத்தமா கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இவர் சேர்ல ஒழுங்கா உட்கார்ந்ததுனால அடுக்கி வச்சிருந்த எல்லா ட்ரேயும் மொத்தமா சரிஞ்சு விழுந்துருச்சு. இந்த லேடி அதிகமான வெயிட்ட மேல இறக்குனதுனால வெயிட் தாங்காம இந்த லேடி மேலேயே இந்த ட்ரே மொத்தமா விழுந்துருச்சு. இந்த வேர்ஹவுஸ்லயும் ஓவர்லோடால மொத்தமா எல்லா பொருட்களும் சரிஞ்சு விழுந்துருச்சு. இவர் தெரியாம இந்த ஒரு கட்டைய வச்சதுனால இதுல இருந்த எல்லா பாட்டில்களும் உடைஞ்சு விழுந்துருச்சு. இவரு ஃபைல் எடுக்கிறேன்னு லைட்டா இந்த ட்ரேயை தள்ளி விட்டதுல இங்க இருந்த மொத்த ஃபைல்களும் கீழே விழுந்துருச்சு. இவர் அதிகமான லோட தூக்க முயற்சி பண்ணி மொத்தத்தையும் கீழே போட்டு உடைச்சிட்டாரு. இவர் லைட்டா தலைய வச்சு இந்த கண்ணாடியை முட்டினதுக்கு இந்த கண்ணாடி உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு. நல்ல வேலையா கீழே இருந்தவர் மேல விழல. இவர் முன்னாடி ஒரு கம்பி இருக்கிறத பார்க்காம வண்டியை கொண்டு வந்து இடிச்சு எல்லா பொருட்களையும் உடைச்சிட்டாரு. இவரும் அதிகமான வெயிட் தூக்கிட்டு வந்ததுனால எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இந்த வேர்ஹவுஸ்ல இவர் மிஷின்ல வர கண்ணாடியை பிடிக்காம வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால இந்த கண்ணாடி கீழே விழுந்து பீஸ் பீஸா உடைஞ்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் பண்ண சின்ன தப்புனால இந்த வேர்ஹவுஸ்ல இருந்த மொத்த பொருளும் உடைஞ்சிருச்சு. இந்த பொருட்கள் எல்லாம் உடைஞ்சு விழுறத வீடியோல பார்க்க ஈஸியா தெரியலாம். ஆனா இந்த வேர்ஹவுஸ்களை நடத்துறவங்களுக்கு இந்த சம்பவங்களால மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்காவது இந்த மாதிரி சொதப்பலான சம்பவங்கள் நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.